ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஷாஷா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இல்லம் தேடி கல்வி ஆப்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அந்த அப்டேட்ஸ் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒன்று வரும். இல்லம் தேடி கல்வி ரிலேட்டடாக எந்த டவுட்டுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோஸ் வேணாலும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மாணவர் சேர்க்கையில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆட் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எம்எஸ்ஐ ரிசர்ச் பண்ணாக்கா வந்துடும். அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது எந்த கேட்டகரியில் இருக்காங்க, அதாவது எந்த ஸ்கூல், ப்ரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல் அப்படியான்னுட்டு நீங்கள் இதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா வந்துடும். இல்லை அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை எந்த ஸ்கூலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, மாணவர் வருகையில் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை, எப்பவும் போல தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெசன்னா பி இருக்கும். இதுவே அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஷன்னாக்கா 1 கிளிக் பண்ணி ஏவில் வச்சுருங்க ஆப்ஷன். அந்த ஸ்டூடெண்ட் வர்றதே இல்லைனாக்கா NA. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கற்றல் வளங்களில் என்ன இருக்கும்னாக்கா, அந்த புக் கொடுத்துருப்பாங்கள்ல ITK புக்கு, அந்த புக்கில் உள்ள செயல்பாடுகள், அதில் உள்ள லெசன்ஸ் எல்லாமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான வீடியோ வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது வந்துடும். கோரிக்கை தீர்ப்பு, இதில் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஸ்டூடெண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம், ஸ்கூல் ரிலேட்டடான ப்ராப்ளம்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த குரூப்பில் வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கற்பித்த பாடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இன்றைக்கி என்ன லெசன் எடுத்திருக்கீங்க ஸ்டூடெண்ட்டுக்கு, அதை இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கான அப்டேட் இன்னும் கொடுக்கல. மாணவர் இடைநிற்றல், ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வர்றதில்லை, வேறு டியூஷனுக்கு போகிறாங்க, இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இதில் வந்து அது வந்து இடைநிற்றல், அவங்க வர்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செய்திகள். இந்த செய்திகள் என்ன இருக்கும்னாக்கா, இப்போ வந்து ஸ்டேட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 2 மெசேஜஸ் வந்துருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், சென்டர் ஓப்பன் டேட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்க சொல்லியிருப்பாங்க. அந்த மெசேஜ் எப்படி பார்க்குறதுன்னு தெரியலை அப்படின்னுட்டு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதோட இன்பாக்ஸ் மெசேஜ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா எப்போ அனுப்பியிருக்காங்கன்னா 12/3 அனுப்பியிருக்காங்க. என்ன அனுப்பியிருக்காங்கனாக்கா, விஷஸ் ஃப்ரம் இல்லம் தேடி கல்வி ஸ்டேட் ஆஃபீஸ், ஹைண்ட்லி செக் ஆஃப் யுவர் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் அண்ட் சென்டர் ஓப்பனிங் டேட். If the details are not correct, please update it immediately. K. illam IAS OST ITK. ஓகேவா, அதான் பேங்க் டீட்டெயில்ஸ் அண்டு சென்டர் ஓப்பனிங் டேட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 19th அன்னைக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா March 20 வந்து எல்லாருக்கும் ஒரு SMC மீட்டிங் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ITK வாலண்டியர்ஸும் கல்வியாளராக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு K. illam IAS ஒரு டைரக்ட் மெசேஜ் வந்திருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மாணவர் மதிப்பீடு, இது வந்து இப்போ தான் வந்திருக்கு. இந்த மாணவர் மதிப்பீடில் என்ன இருக்குன்னாக்கா, நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்துடும். இதில் ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, தேர்ட் படிக்கிறாங்கன்னாக்கா 1 to 3 வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் இது 3 இருக்கும். இப்போ தமிழ் செலக்ட் பண்ணுறீங்கனாக்கா அவங்க 3rd கிளாஸ் படிக்கிறாங்க. ஸோ 3rd வந்து செலக்ட் பண்ணிவிடுவீங்க. இப்போது ஒரு பாராகிராஃப் மாதிரி கொடுப்பீங்க. இதுலேயே இருக்கு பாருங்கள், பத்தியை படித்து காட்டுக, ஆலமரம் பெரியது, இதன் பழம் சிறியது, இதில் நிறைய விழுதுகள் தொங்கும். இது இப்படின்னுட்டு அவங்கள அந்த ஸ்டூடெண்ட்டை படிக்க சொல்லணும். ஓகேவா. அந்த ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டாக படிக்கிறாங்க அப்படின்னாக்கா நன்றாக படித்தார், இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக தான் படிக்கிறாங்க அப்படின்னாக்கா மெதுவாக படித்தார். இப்போ சில பேர் எழுத்துக்கூட்டி படிப்பாங்கள்ல, அவங்க 3rd படிக்க முடியலை, அவங்களால சுத்தமாக படிக்கவே முடியலை அப்படின்னுட்டு இதில் எந்த ஸ்டூடெண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போடுவீங்க. மொத்தம் 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 4லேருந்து 4க்கும் ஆன்சர் பண்ணிட்டாக்கா நெக்ஸ்ட் கிளாஸ் 4க்கு போய்டும். இப்படி தான் நான் வரிசையாக வந்துகிட்டு இருக்கும். இதுவே 5th ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ், அவங்க கிளாஸ் 4லேருந்து இந்த இதை கொடுத்து அப்படியே படிக்க சொன்னோம். அவங்க கரெக்டாக படிக்கிறாங்களா என்னன்னுட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு தான். இதில் வந்து கிளாஸ் 4 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் வரைக்கும் வந்துடுது. இதுதான் இப்போ உள்ள அப்டேட்டு. இப்போது நீங்கள் செட்டிங்கில் போயிட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கான
வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சது. சப்போஸ் அப்பயே நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்கனாக்கா உங்கள் ஹெச்எம்கிட்ட இல்லைந்து உங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் உங்கள் போர்டிங்க்கு ஒருங்கிணைப்பாளர் யாரோ அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.